கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் நிறுவத்துல 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்துல படிக்கிறோம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே அது அல்ல, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக முன்னேற்பாடுகள் என்கிற வார்த்தையை கூட உபயோகப்படுத்தலாம். தேவனுடைய முன்னேற்பாடுகள், மனிதனை குறித்து, மனுஷரை குறித்து தேவனுடைய முன்னேற்பாடுகள். அது என்னவென்றால், தம்முடைய பிள்ளைகள் தனக்கு அவர் பிள்ளைகளாக வேண்டும், தனக்கு பிள்ளைகள் வேண்டும், குமாரர் குமாரத்திகளாக பிள்ளைகளாக வேண்டும். ஒரு கூட்டம் பிள்ளைகள் அவருக்கு வேண்டும் என்கிற அந்த திட்டம். அது ஏற்கனவே நான் சொன்ன அடிப்படையில கடவுளுக்கு எப்படி பிள்ளைகள் கிடைக்க முடியும் என்கிற ஒரு பெரிய கேள்வி. அது குறித்தான காரியங்கள் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். இப்போது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் என்னவென்றால், அவர் சுவிகார புத்திர சுவிகாரத்தின் மூலமாகத்தான் நாம் அவருடைய மனுஷர்களை அவர் தனக்கு பிள்ளைகளாக்க முடியும். இந்த உலகத்துல நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போல 2 கைகள், 2 கால்கள், ஒரு தலை, இப்படி ஒரு உருவத்தில கடவுள் இல்லை. நம்மை போல உள்ள ஸ்ட்ரக்சர், இந்த உடல், இந்த மாமிசம், இரத்தம், இது கடவுளுக்கு இல்லை. மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக மனுஷர்களாகிய நம்ம தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். எப்படி இருக்கிறார் என்று நீங்கள் கேட்டால், ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிறார் என்றால் அவருக்கு உருவம் இல்லை. உருவம் இல்லாதவர் எவ்வளவு, அவருடைய சைஸ் என்ன அப்படி என்று கேட்டால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லுகிறார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிற கடவுள். அப்படி எங்கும் வியாபித்திருக்கிற இந்த கடவுள், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிறவர், சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், சாவாமை உள்ளவர். இப்படி எல்லாம் அவரை குறித்து வேதத்தின் மூலமாக நாம் நிறைய கற்றுக்கொள்கிறோம். அவை நாம் நினைக்கிறது போல கடவுள், அவர் இந்த உலகத்தில் உள்ள சிருஷ்டிப்புகளுக்கு எந்த சிருஷ்டிப்பையும் நாம் ஒப்பிட முடியாது. ஒப்பற்றவர், ஒப்பிட முடியாதவர். அப்படி ஒப்பிட முடியாதவர், ஒப்பற்ற அந்த தெய்வம், சிருஷ்டிக்கப்படாதவர், சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், சிருஷ்டிகர்த்தா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், தேவனுக்கு எப்படி அற்ப புழுக்களை போல நம்ம அவருக்கு முன்பாக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம் ஒரு தரையில நிற்கும் போது கீழே 2-3 எறும்புகள் ஊர்ந்து போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எறும்புகளை பார்த்து நாம் என்ன நினைப்போம்? அந்த எறும்புகள் நம்மை பார்க்கும் பொழுது என்ன நினைக்கும்? அந்த எறும்புகள் நமக்கு முன்பதாக, எறும்புகள் எப்படி அற்பமான நிலைமையில காணப்படுகிறதோ அதே போலதான் மனுஷனும் அவன் அற்பமானவன். அவனுடைய தோற்றத்திலும் அவனுடைய அறிவிலும் எல்லாவற்றிலையும் அற்பமான ஒரு மனுஷன். மனிதனுடைய உருவத்தில் கடவுளுக்கு நாம் ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்டதான மனுஷனை, அப்படிப்பட்டதான நிலைமையில மனுஷர்களை தேவன் 2 கைகள், 2 கால்கள், இப்படி ஒரு 5 அடி, 6 அடி, 7 அடி உயரத்துல ஒரு 50-100 கிலோ வெயிட் உள்ளவனாக உலகத்துல படைத்து இருக்கிறார் என்றால், அவன்
கடவுளுக்கு எப்படி பிள்ளையாக மாற முடியும்? சொல்ல போனால் அவன் மனுஷனுக்கு ஒரு விசேஷம் உண்டு. இந்த மாதிரி சரீரத்துல படைக்கப்பட்டிருந்தாலும் வேதம் சொல்கிறது, அவன் மனிதனை தேவன் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். ஆகவே அவருடைய ஆத்மாவிலே ஒரு பகுதியாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவர் அந்த படைப்பிலேயே மனிதனை வித்தியாசப்படுத்தி இருக்கிறார். ஆடு, மாடு, மிருகங்கள், பறவைகள் இவைகளுக்கு உயிர் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு மட்டுமே ஆத்துமா இருக்கிறது. மிருகங்கள், பறவைகள் எல்லாம் அவைகள் ஜீவன் உள்ளவைகளாக இருக்கிறது, சரீரம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஆனால் ஆத்துமா இல்லை. ஆனால் மனிதனுக்கு ஆத்துமா என்று ஒன்றை தேவன் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில மற்ற எல்லா சிருஷ்டிப்புகளை காட்டிலும் மனிதன் வித்தியாசமானவனாக இருக்கிறான். ஆகவே இந்த மனிதன், இவனுடைய இந்த ஆத்மா அழியாதது. அழியாமை உள்ள தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால், ஒரு ஒன்றை பிள்ளை ஆக்க வேண்டும் என்றால், ஒரு சிருஷ்டிப்பை பிள்ளை ஆக்க வேண்டும் என்றால், அது அவருடைய ஒரு பகுதி அங்கே இருக்க வேண்டும். இப்ப நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய DNA அங்கே இருக்கிறது. ஒரு தகப்பனுடைய ஜீவனிலே அல்லது அவனுடைய இரத்த அணுக்களிலே, அவனுடைய செல், அவனுடைய சரீரத்தினுடையதான பகுதியிலே ஏதோ ஒன்று மற்றும் குணாதிசயங்கள் எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு அதுல பங்கு இருக்கிறது போல, தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது அவனை வித்தியாசமாய் படைத்தார், விசேஷமாய் படைத்தார். என்னவென்றால், உருவத்தில் அல்ல, தோற்றத்தில் அல்ல, அவனுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அந்த ஆன்மா, அதுதான் விசேஷமானது. தேவன் அவனுக்குள்ளே ஆன்மா வைத்திருக்கிறபடினாலே இந்த மனிதன் அவருக்கு கடவுளுக்கு பிள்ளைகளாய் மாறிவிட முடியாது. ஜீவ ஆத்மாவானான் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள் என்று சொல்ல முடியாது. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். அப்படி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினானே தவிர அவன் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கே எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. அவன் ஜீவாத்மாவாக மாறினான். ஆகவே தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்ளுகிறவராக இருந்தார். மனிதனுக்கு கட்டளைகளை கொடுத்தார், பிரமாணங்களை கொடுத்தார், எல்லாமே அவர் செய்தார். அந்த விஷயங்கள் எல்லாமே ஆதியாகமத்தில் நமக்கு இருக்கிறது. அந்த பகுதிக்குள்ளே நான் இப்பொழுது கடந்து செல்லவில்லை. நான் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், மனிதன் தேவனுக்கு மக்களாக, பிள்ளைகளாக எப்படி மாற முடியும் என்கிற சத்தியத்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதனை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு தேவன் என்ன செய்தார் என்றால், அதாவது உலகத்திலே மனிதனை தெரிந்து கொண்டார். மனுஷன் என்கிற ஒரு சிருஷ்டிப்பை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த மனுக்குலத்தை தேவன் தெரிந்து கொண்டு மனுஷனை அவருக்கு பிள்ளைகளாக மாற்றுவதற்கு, இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல, கடவுள் அவர் மனிதனை அவருடைய பிள்ளைகளாக பெற வேண்டும் என்றால் அதற்கு நேச்சுரலாக, இயற்கையாக எந்த வழியும் இல்லை. ஆகவே இது சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றை தன்னுடைய பிள்ளைகளாக மனுஷரை மாற்றுவதற்கு தேவன் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, நம்முடைய தேவன் அபிதமாக அவர் பிள்ளை பெற முடியாது. கடவுள் ஆவியாய் அரூபியா இருக்கிற அவர் பிள்ளை பெற முடியாது. மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் இருக்கிற நம்மை அவருக்கு பிள்ளைகளாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மெத்தட், அதற்கு ஒரு
வழியை அவர் உண்டாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருக்கு பிள்ளைகள் ஆக்கப்படுவதற்கு, அவருக்கென்று ஒரு பெரும் கூட்டத்தை பிள்ளைகள் ஆக்குவதற்கு தேவ தூதர்களை படைத்தார். தேவ தூதர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்லவே அல்ல. தேவ தூதர்களை பார்க்கிலும் மனுஷர்கள் விசேஷமானவர்கள், அவருடைய பிள்ளைகள் விசேஷமானவர்கள். அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுவதற்காக தேவன் கொண்டதான அவருடைய அந்த திட்டம், அதற்கு பெயர்தான் அநாதி தீர்மானம். அதை போல ஆங்கிலத்திலே பார்ப்போம் என்றது எட்டர்னல் பர்பஸ் ஆஃப் காட், நித்தியமான திட்டம் என்று அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நித்தியமான திட்டத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த நித்தியமான திட்டம் என்ன என்பதை குறித்து எபேசியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு என்று சொன்னால் மனுஷர்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி, இங்கே சொல்லப்பட்டிருக்க நாங்கள் என்பது, அதாவது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதன்படி எபேசு சபையாரை குறித்து சொல்லும் பொழுது, நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாகும்படிக்கு என்று தங்களை குறித்து, தன்னுடைய குழுவை குறித்து எப்படி வேண்டுமென எடுத்துக்கொள்ளலாம். விதமாக இங்கே சொல்லப்பட்டதன்படி தேவன் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படியாய் முன்குறித்து கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதை நாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதாவது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரத்தில 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 1:29 சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். எப்படி செய்தார்? உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற பாடத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், இங்கே நிறைய வசனங்கள் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 11:28 படிக்கும் பொழுது, பிதாக்கள் நிமித்தம் அவர் தெரிந்து கொண்டார். ரோமர் 11:5 ரோமர் 10ஆம் அதிகாரம் 11-13 படிக்கும் பொழுது, கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி இருக்கிறது. அவர் தெரிந்து கொண்டதெல்லாம் எப்படி, எவைகளை தெரிந்து கொண்டார், எப்படி தெரிந்து கொண்டார் என்கிற காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல நீங்கள் இன்னும் கீழே வாசிக்கும் பொழுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கீழ்ப்படிந்தவர்கள் அந்த ரட்சிப்பை அடைந்திருக்கிறார்கள். கடினப்பட்டவர்கள் அந்த தெரிந்து கொள்வதற்கு உட்படாமல் போகிறார்கள். அதாவது சுவிகார புத்திரர் அந்த தேவனுடைய அந்த மகிமையான தேவனுடைய பிள்ளைகள் என்கிற புத்திர சுவிகாரத்தின் அந்த உரிமையை அவர்கள் பெற முடியாமல் போகிறார்கள். யார் என்று சொன்னால், யார் யார் அந்த தெரிந்து கொள்வதற்கு உட்படாமல் போகிறார்களோ அவர்கள் அதை அடையாமல் போகிறார்கள். ஆகவே இன்றைக்கு நான் உங்களோடு கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற காரியம், இப்பொழுது சொன்னவைகள் எல்லாமே ஒரு முகவரியாகத்தான் சொல்லி இருக்கிறேன். ஆகவே இப்பொழுது நீங்கள் நான் சொல்ல போகிற காரியத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். ரோம துருபத்தில் ஏற்கனவே வாசித்த அந்த வேத பகுதியிலிருந்து நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் தான் இன்றைக்கு நான் இப்பொழுது சொன்ன தலைப்பிலே இருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய சுவிகார புத்திரர் ஆகிறார்கள். தேவனுடைய சுவிகார புத்திரராக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த
நாளில் அதை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு தேவனுடைய புத்திரர் யார் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற தலைப்பில் பார்க்கும் பொழுது ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதி ஆன போது. இந்த வசனத்தை நம்ம விளங்கி கொள்ளும்படியாக இதை கவனிப்போம். அதாவது இந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? ஈசாக் என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதி ஆன போது. அப்ப பிள்ளைகள் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சுவிகார புத்திரராக மாறுவதற்கு ஒருவர் தேவை, ஒரு மனுஷன் தேவை என்கிறதைத்தான் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். He needs a man, a human. ஒரு மனிதன் தேவை. மனித இல்லாமல் மனித உருவிலே இருந்துதான் என்ன செய்ய முடியும் என்றால் அவருக்கு பிள்ளைகளை அவர் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இது ஒரு ஒப்பனையான வசனம். அதான் கவனிக்கணும். வேத புத்தகத்துல நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேலர் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிற இந்த இவருடைய சம்பவங்கள் எல்லாமே அதுல பல விதமான ஆழமான சில காரியங்களை கர்த்தர் அவரை குறித்து, குமாரனை குறித்து, அவருடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்வதற்கும் நாம் புரிந்து கொள்வதற்குமாகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி இஸ்ரவேலரை நம்ம படிக்க வேண்டும், இஸ்ரவேலுங்க யாக்கோபை பற்றியோ ஈசாக்கை பற்றியோ ஏதோ ஒரு மனுஷரை படிக்கிறது மற்ற புத்தகங்களை போல எழுதப்பட்ட மனிதரை குறித்த சரித்திரங்கள் அல்ல. உதாரணமாக ஈசாக்கு எடுத்துக்கொள்வோம் என்றால், ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவ குமாரனுக்கு ஒப்பானவராக வேத புத்தகத்துல அவருக்கு ஒப்பான ஒரு கேரக்டர். குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஒப்பானவர், அப்படி ஒரு கேரக்டராக அங்கே வேத புத்தகத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆபிரகாம் பிதாவுக்கு ஒப்பாகவும் ஈசாக்கு குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாகவும் நாம் விளங்கிக் கொள்வதற்காக அதை நம்ம படிக்க முடியும். உதாரணமாக ஈசாக்கு என்று சொல்லும் பொழுது ஒரே பேரான குமாரன். யாருக்கு? ஆபிரகாமுக்கு ஒரே பேரான குமாரன். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு ஒரே பேரானவர். அப்படிங்கிறதை நீங்கள் என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இருக்கிறதே. அந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி இருக்கிறது. ஒரே பேரான குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் உண்டு. அவருக்கு அப்போ வேற பிள்ளைகள் இல்லை. அப்போ ஒரே பேரான குமாரன் தான். அந்த ஒரே பேரான குமாரன் எப்படி அவருக்கு ஒரே பேரானவராக ஆனார் என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் பிறந்ததுனாலே தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார் என்று லூக்கா சுவிசேஷத்துல நம்ம படித்தோம். அவ்விதமாக ஒரு ஒரே பேரானவராய் மாறினார். அப்போ ஒரே பேரானவர் என்கிறதுங்க ஈசாக்கும் ஆபிரகாமுக்கு ஒரே பேரானவர். அப்போ ஒருவனாலே, ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது. அடுத்ததாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே படிக்கிற சமயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. இந்த வசனத்துல அதாவது ஈசாக்கு குறித்தான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஈசாக்கு அவன் மாம்சத்தின்படி எல்லா மனுஷரை போல பிறக்கவில்லை அப்படின்னு சொன்னதுனால
நீங்கள் ஏதோ புரட்டு என்று நினைத்து விடக்கூடாது. இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். ஈசாக்கு அவருடைய தகப்பனாருக்கு 100 வயது, தாய்க்கு 90 வயது. அவருடைய கற்பம் செத்து போனதுக்கு பிறகு, கற்பம் செத்து போனது யாருடைய கற்பம்? சாராவுடைய கற்பம் செத்து போனதுக்கு பிறகு 11ஆம் அதிகாரத்துல எபிரேயர்ல 12வது வசனத்துல அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:12 நாம் அதை குறித்து பார்க்கிறோம். இப்போ கற்பம் செத்து போன ஒரு ஸ்திரீயினுடைய கற்பத்திலே பிறந்த நபர் தான், உருவான நபர் தான் ஈசாக்கு. இட்ஸ் எ மிராக்கிள் பேபி. அப்ப அதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், மரியாள் கேட்கிறார், இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். அதே கேள்வியை கேட்காமலே சிரிப்பின் மூலமாய் கேட்டவள் தான் சிரித்தாள். ஒரு அடுத்த வருஷத்துல நீ ஒரு குமாரனை குமாரனை கையில் நீ பெற்றுக்கொள்வாய் என்று தேவதூதன் யாருக்கு சொல்லுகிறான்? இங்கே சாராளுக்கு சொன்ன பொழுது அவள் நகைத்தாள் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இங்கே மரியாள் நகைக்கவில்லை, எப்படி ஆகும் என்று சொல்லி கேட்டாள். அங்கே ஈசாக்கு பிறந்தது பரிசுத்த ஆவியானவரால் உற்பவித்து பிறந்தார் என்று அங்கு எழுதப்படவில்லை. ஆனால் தேவனுடைய அற்புத செயல், மருத்துவத்துல நடக்காத ஒன்று. இப்போ சாதாரணமாக எல்லாரையும் போல அவர் ஒரு ஸ்திரீ அவருடைய வித்தினாலே அவன் ஈசாக்கு பிறந்தாரா என்றால் ஒரு ஆச்சரியமான காரியம். அவள் கற்பம் செத்து போனதுக்கு பிறகு என்றால் அது தேவன் எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட, நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகள் ஆக்குவதற்கானாலும் சரி, தம்முடைய பிள்ளைகளான பிறகு தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கும் அவர் எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும். மருத்துவ உலகம் ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களா இருந்தாலும் அதை அவர் நிறைவேற்ற முடியும். ஒன்றுமில்லாமல் இருந்தும் அவர் உருவாக்கி காரியங்களை செய்ய முடியும். இதை நாம் மனதில் எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் அவர் இல்லாமலிருந்து உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இங்கே இவர் சரீரம் செத்து போனதான கற்பம், செத்து போன கற்பத்தில உருவான ஒரு மனுஷன்தான் ஈசாக்கு. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் சரீரம் செத்தவளென்று எண்ணத்தகும் ஒருவனாலே, செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே. கற்பம் செத்து போனதான ஸ்திரீ இங்கே சரீரம் செத்து போன செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். கவனியுங்கள். இப்போ இதுல நான் சொல்ல வர இன்னொரு விஷயம் என்னன்னு, இந்த வசனத்தை நான் கொஞ்சம் விளக்கி சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நான் போக விரும்புகிறேன். இங்க சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த காரியம் என்ன? இந்த ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு என்கிற அவனுடைய சந்ததியில தேவன் என்ன செய்ய போகிறாராம்? ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். இப்ப தேவனுக்கு பிள்ளைகள் உண்டாவதற்கு, தேவனுக்கு பிள்ளைகளை உடையவராய் இருப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்தான் ஈசாக்கு. ஈசாக்குடைய சந்ததியில, ஈசாக்கின் சந்ததி என்று சொல்லும் பொழுது அந்த ஈசாக்குடைய சந்ததியில யாக்கோபை தெரிந்து கொண்டார். யாக்கோபுடைய அந்த வம்சத்துல யூதாவை தெரிந்து கொண்டார். சந்ததியில யூதாவை தெரிந்து கொண்டார். யூதாவுடைய சந்ததியில தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதுடைய வம்சத்துல தேவன், அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறது நம்ம படித்திருக்கிறோம். அப்போ இந்த ஆபிரகாமுடைய அந்த வம்சம், அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அநேகர் இருந்தாலும்
ஈசாக்கு என்கிற ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியானாள். ஒரு சந்ததி உண்டாயிற்று. அந்த ஈசாக்கு என்கிற ஒருவனாலே அந்த சந்ததி தான் அது என்னன்னா தேவனுடைய பிள்ளைகள். இந்த கிறிஸ்துவுக்குள்ளால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சந்ததி ஆகிய இஸ்ரவேலர் தேவனுடைய பிள்ளைகள் ஆனதுக்கு எப்படி அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. எப்படி ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியானாள் என்று பார்க்கிறோம். அதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு ஈசாக்கு எப்படி பிறந்தான் என்கிறதை சொல்லி இருக்கிற இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம் என்ற ஒருவனாலே, நல்லா கவனிக்கணும், அங்கேயும் ஒருவனாலே இங்கே ஒருவனாலே வானத்துள்ள பெருக்கமான நட்சத்திரங்கள் போலவும். இப்போ நீங்க இந்த அர்த்தத்தை விளங்கிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த ஒருவனாலே ரெண்டு வகையான ஜனங்கள். இப்ப தேவ ஜனத்தில் ரெண்டு வகை, நல்லா புரிஞ்சுக்கிங்க, குறித்து கொள்ளுங்கள். வானத்தின் நட்சத்திரங்கள். வானத்தின் நட்சத்திரங்கள் என்பதை எதை காட்டுகிறது என்றால் இஸ்ரவேலர்களை காட்டுகிறது. வானத்தின் நட்சத்திரங்கள் என்பது இஸ்ரவேலர்களை காட்டு. இஸ்ரவேலர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இஸ்ரவேலரை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக ஆபிரகாம் மூலமாக, ஈசாக்கு மூலமாக அந்த சந்ததியிலே தெரிந்து கொண்டார். இப்போ அதே வசனத்துல இன்னொரு கூட்டம் எண்ணிறந்த கடற்கரை மணலை போல என்று சொல்லி இருக்கிறது. வானத்து நட்சத்திரங்கள் என்பது வேறு, கடற்கரை மணலை போல, எண்ணிறந்த மணலை போல, கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போல என்று சொல்லி இருக்கிறதே, அது எதை காட்டுகிறது என்றால் யாரை காட்டுகிறது? புறஜாதிகளை காட்டுகிறது. அது புறஜாதிகளை காட்டுகிறது. இப்போ ரெண்டு வகையாக இந்த ஈசாக்குக்குள்ளே தேவன் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறார். ஆபிரகாமிலே தேவன் ரெண்டு வகையான பிள்ளைகளை பார்க்கிறார். ஒன்று இஸ்ரவேலர், இன்னொன்று புறஜாதிகள், இஸ்ரவேலர் அல்லாதவர்கள். அவர்களை தேவன் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியானாள். அந்த ஒருவனாலே இங்கே நான் பார்க்கிறோம், ஆபிரகாமின் மூலமாக ஒருவனாலே என்ன செய்கிறார் என்று சொன்னால் தேவன் அவர் நட்சத்திரங்களை, வான நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் கர்த்தர் தமக்கு ஜனங்களை அவர் பிறப்பிக்கும்படி செய்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் உண்டாகிறாங்க? இஸ்ரவேலர்கள் என்கிறது தேவனுடைய ஜனம், அல்லாட்ட தேவனுடைய பிள்ளைகள். மற்ற உலகத்தில் மற்ற மக்களையும் கர்த்தர் தம்முடைய ஜனமாக அவர் தெரிந்து கொள்கிறார். இப்போ நீங்க ரோமர் நிருபத்தில் வாசித்த அந்த வசனத்துக்கு வர வேண்டும். ரோமர் நிருபத்துல 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 11வது வசனத்தை வாசிக்கிற சமயத்தில் இங்கே நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, அதாவது இவர்கள் எல்லாருமே இஸ்ரவேலர் எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி, புறஜாதிகள் யாரா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாரும் இந்த உலகத்துள்ள எல்லா மக்களும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு நல்வினை தீவினை என்பது தீர்மானம் செய்யாது. மறுபடியும் இந்த வசனத்தை நீங்க கவனிங்க. 9ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும். அப்போ பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் என்கிறத நான் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல கடவுளுக்கென்று தேவனுக்கென்று பிள்ளைகள், அல்லாட்டா தேவ ஜனம், இஸ்ரவேலர்களோ ஆபிரகாமின் சந்ததியோ புறஜாதிகள் மூலமாகவோ தேவனுக்கு பிள்ளைகள் என்று அந்த மனுக்குலத்திலிருந்து யாரும் இல்லாமல் இருக்கும் பொழுது, மனுஷர்களே பிறக்க முன்பாக, இன்னும் சொல்ல போனால், அதாவது ஆதாம் ஏவாள் உண்டாகிறதுக்கு முன்பாகவே நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகும் கூட
நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கும் போதும் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய மகன் என்று மகள் என்று அவருடைய நற்கிரியினாலே தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இப்போ நற்கிரி நல்வினை தீவினை என்றால் ஏதேன் தோட்டத்துல தேவன் சொன்னார் என்னவென்றால், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்கக்கூடாது, புசித்தால் நீ சாகவே சாவா என்று சொன்னார். அப்போ அவர்கள் புசித்த பொழுது நன்மை தீமை அறியத்தக்கவர்கள் ஆனார்கள் என்று அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம், இந்த வார்த்தை நல்வினை தீவினை. அப்போ நல்ல நற்கிரியைகள் தீய காரியங்கள் என்று ரெண்டையும் பகுத்து அறியக்கூடியதான தன்மை மனுஷனுக்கு அப்பொழுது இல்லை. மனிதன் தீமை செய்கிறவனாக இருந்தாலும் சரி, நன்மை செய்கிறவனாக இருந்தாலும் சரி, அதன் அடிப்படையில் குறிப்பாக அவன் செய்கிறதான நல்வினை நற்கிரியைகள் மூலமாக அவன் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் நற்கிரியை செய்வதனாலே, அவன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுனாலே, அவன் எந்த நல்ல கிரியை செய்தாலும் சரி, அதனாலே அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியாது என்பதைத்தான் இந்த 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ நல்வினை தீவினை அல்லது நற்கிரியை செய்வதனாலே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுதல், தீவினை செய்வதனாலே தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாமல் போகுதல், அப்படி என்று ஒன்று தேவனுடைய திட்டத்தில் இல்லவே இல்லை. தேவன் அவருடைய தீர்மானம் இந்த வசனத்துல மறுபடியும் பாருங்க. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு என்று சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம், இந்த வார்த்தைகளை பாருங்க. தெரிந்து கொள்ளுதலின்படி அவருடைய தீர்மானம், தெரிந்து கொள்ளுதல், தீர்மானம், அழைப்பு, 3 காரியங்கள் சொல்லி இருக்கிறது. அப்போ அவருடைய தெரிந்து கொள்ளும்படி இருக்கிற அவருடைய தீர்மானம், அந்த நித்திய தீர்மானம், அந்த அனாதி தீர்மானம், கிரியைகளினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கக்கூடியதான அந்த தீர்மானம் கிரியைகளினாலே என்றால் மனுஷருடைய நற்கிரிகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே என்று சொன்னால் தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தம்முடைய பிள்ளைகளாகும்படி அவர் அழைத்திருக்கிற அழைப்பு. யோவான் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்ப தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கிற அந்த அழைப்பு, அதை ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல படிக்கும் பொழுது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் அவர் என்னென்ன வேலை எப்படியெல்லாம் அவர் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்றால், முதலாவது முன்குறிக்கிறார். முன்குறித்தவள் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அழைத்தவள் என்ன செய்கிறார்? நீதிமான்களாக்கி இருக்கிறார். அப்போ முன்குறித்து யாரெல்லாம் முன்குறித்தார்? உங்களை என்னையும் தனித்தனி பெயர்ல முன்குறித்தார் என்பது அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் அர்த்தம் என்ன அர்த்தம் சொன்னால், கிறிஸ்துவுக்குள் யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, கிறிஸ்துவுக்குள் யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, தேவனை விசுவாசிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வருகிறார்களோ, அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை, அதுதான் 9ஆம் வசனத்துல படித்தோம், அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, ஒரு குமாரன் இந்த உலகத்தில் பிறப்பார் என்கிற அந்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் தேவன் மனுஷனாக இந்த உலகத்தை அவதரிப்பார் என்கிற அந்த வாக்குத்தத்தம், ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்கிற அந்த வாக்குத்தத்தமான வசனத்தை யார் யார் விசுவாசிக்கும், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அதான் கடந்த வகுப்புல நான் சொன்னேன். அந்த வார்த்தையை வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்கள் தான் முன்குறிக்கப்பட்டவர்கள். முன்குறிக்கப்பட்டவர்கள் சொன்னால் இந்த வாக்குத்தத்தத்திற்கு உள்ளே யாரெல்லாம் வர்றாங்களோ
யாரெல்லாம் அந்த விசுவாசத்துக்குள்ள வருவாங்களோ அவர்கள் தான் முன்குறிக்கப்பட்டவர்கள். அதுதான் முன்குறித்த அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அப்படி இந்த தேவகுமாரனாக இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது, அல்லாவிட்டால் வருகிறதுக்கு முன்பதாகவே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அதை ஆபிரகாம் விசுவாசித்தான் என்றும், இன்னும் ஆதாம் முதற்கொண்டு அநேகர் விசுவாசித்தார்கள். சேத்து விசுவாசித்தான் என்பதாக ஏனோக்கு விசுவாசித்தான், நோவா விசுவாசித்தான். இவள் எல்லாருமே அந்த முன்குறிக்கப்பட்டவர்களாக முன்குறித்தலுக்குள்ளே வருகிறார்கள். முன்குறிக்கப்பட்ட அவருடைய தீர்மானத்துக்குள் வருகிறார்கள், திட்டத்துக்குள்ளே வருகிறார்கள். அந்த திட்டத்துக்குள் வருகிற அத்தனை பேரையும் தெரிந்து அதாவது அவர்களை தேவன் என்ன செய்கிறார்? அழைத்தும் இருக்கிறார். எப்படி அழைக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களை என்ன செய்கிறார்? அவர் அழைக்கிறார். சமயம் அதாவது முடிய போகிறது. நான் அதாவது உங்களுக்கு இந்த ஒரு வசனத்தையே இன்றைக்கு நான் சொல்லி இந்த கருத்திலேயே நிறுத்த விரும்புகிறேன். வேகமாக எல்லாவற்றையும் சொன்னாலும் உங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. ஆகவே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றது போல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். ஆகவே எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்களை அடுத்தது என்ன செய்கிறார்னா அவங்களை நீதிமான்களாக்குதல். யாரெல்லாம் நீதிமான்களாக்கப்படுகிறார்களோ அவர்களை அவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்தல் என்று சொன்னால் அவர் பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பது. அப்ப எத்தனை காரியம்? முன்குறித்தல், அழைத்தல், அப்புறம் நீதிமான்களாக்குதல், மகிமையிலே கொண்டு போய் சேர்த்தல். இவ்வளவும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தனக்கு பிள்ளைகளாக்கக்கூடியவர்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டமாக இருக்கிறது. அப்போ மகிமையா படுத்துறதுக்கு பிறகுதான் அவருடைய நாம் மகிமையில் பிரவேசித்த பிறகுதான் நாம் அவருடைய அந்த சுவிகார புத்திர அனுபவத்தை, நாம் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அந்த முழு அனுபவத்தையும் பெற முடியும். அப்ப எப்படி இருப்போம்? அதுதான் யோவான் நிருபத்துல 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிக்கும்போது என்ன படிக்கிறோம்? இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம், இனி எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். இல்லையா? நாம அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம இருப்போம். அப்ப இப்போ இப்படி இருக்கிறோம், அற்பமான மனுஷர்கள் போல இருக்கிறோம். ஆனா தேவன் நம்மை முன்குறித்து நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று இப்போ பெயர் போட்டு அழைத்து, அதுக்கு பிறகு நம்மை அவர் நீதிமான்களாக்கி நம்மை கடைசியில மகிமையிலே ஒரு நாளை கொண்டு போய் சேர்ப்பார். நம் மகிமையிலே போய் சேர்ந்ததுக்கு பிறகு எப்படி இருப்போம்? அவருக்கு ஒப்பா இருப்போம். அப்பதான் அவருக்கு நம்ம ஒப்பா இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அப்படி என்று சொல்லும் பொழுது சரியான தகுதி பெறுகிறோம். தேவனுக்கு பிள்ளைகளாகணும்னா அவருக்கு ஒப்பாக மாறணும். அவருக்கு ஒப்பாக மாறுகிறது வரையிலையும் அவருடைய பிள்ளைகளாக நாம் கருதப்படுவது என்பது அழைக்கப்படுகிறோமே தவிர, அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த முழு நிலைமையை நம்ம அடையணும்னா நம்ம மகிமையில போய் சேர்ந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒப்பாக நாம் எப்பொழுது மாறுகிறோமோ அப்பொழுது அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த முழு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த 9ஆம் அதிகாரம் ரோமன் நிருபத்திலே 11ஆம் வசனத்தை தியானிக்கும்படி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் கிரியினால் அல்ல, உங்களுடைய தெரிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்கிற இந்த சத்தியத்தை எங்களுக்கு ஆண்டவரே உணர்த்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த வசனத்தின்படியாக கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் மகிமையிலே எங்களை கொண்டு போய் சேர்க்கிறது வரையிலையும் அதற்கென்று கர்த்தாவே நாங்கள் நிலைத்திருக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பிள்ளைகள் என்கிற நிலையை விட்டு நாங்கள் ஆண்டவரே தெரிந்து கொள்வதற்கு உட்படாமல் போய்விடக்கூடாது. நாங்கள் மகிமையிலே வந்து சேர்கிறது வரையிலையும் கர்த்தாவே நாங்கள் இந்த சுவிகார புத்திர உரிமையை, புத்திர சுவிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பெற்றுக்கொண்ட புத்திர சுவிகார உரிமையை, இந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
என்றும் துதித்திடுவேன் எந்தன் ஜீவியம் மாற்றியதா அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன் எந்தன் ஜீவியம் மாற்றியதா நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன் ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் எம்மை காத்திடுவார் அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார் அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார் நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன் ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே சோர்ந்திடும் வேளைகள் எம்மை தேற்றிடவே இந்தவர் தேவ ஆவியம்மில் நேர்ந்திடும் துன்ப துயரமாம் வேளைகளில் நேசக்கிருபைகள் அளித்திடுவார் நேர்ந்திடும் துன்ப துயரமாம் வேளைகளில் நேசக்கிருபைகள் அளித்திடுவார் நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன் ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே கூப்பிடும் வேளைகள் நேசக்கொடி அசைத்தே வேகமாய் வந்தே பதிலளித்தார் தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார் தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார் நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன் ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே ஆயுட்காலமெல்லாம்
எம்மை சூழ்ந்திட்டதா நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார், சேர்வேன் தரிசிக்க தூய முகம். சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார், சேர்வேன் தரிசிக்க தூய முகம். நான் புகழ்ந்திடுவேன் அவர்